உலகத்தில் வாழும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இந்நேர வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களும் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் நிலைக்க இனிதே வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் புரிய வேண்டுமென்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இறைவனை மனதார பிரார்த்தித்து கொண்டு எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் முதலாம் ஆண்டு பூத்தினை முன்னிட்டு அண்மையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த ஒன்றுகூடல் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கௌரவிப்பு நிகழ்வான வலையொலி காணொளியில் உங்கள் முன் பிரசன்னமாகி அந்த நிகழ்வு சம்பந்தமான கருத்துக்களை மிகச் சுருக்கமாக உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதில் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். 3/1/2026 ஜூஎஸ் கோட்டல் ஆஸ்பத்திரி வீதி இலக்கம் 855 யாழ்ப்பாணத்திலே இந்த நிகழ்வு அண்மையில் நடைபெற்று முடிந்தது. இந்த நிகழ்வில் எமது அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டு பூத்தினை முன்னிட்டு ஒரு ஒன்றுகூடல் நிகழ்வும் அதனையொட்டிய விருந்தினர் நிர்வாக உறுப்பினர்கள் கௌரவிப்பு நிகழ்வும் மும்மால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இந்த நிகழ்வை மெருகூட்டும் வகையில் பிரதம அதிதிகளாக எமது அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை எமக்கு ஆலோசனை வழங்கி வரும் பெருமதிப்புக்குரிய சுப்பிரமணியம் ஸ்ரீகுமாரன் பிரதி கல்வி பணிப்பாளர் கல்வி நிர்வாகம் தென்பராட்சி வலயம் அவர்களும், சுந்தரேஸ்வரன் நிசாந்தன் வைத்திய அதிகாரி ஆதார வைத்தியசாலை ஊர்காத்துறை அவர்களும் கலந்து சிறப்பித்து எமது அமைப்பின் எதிர்கால வளர்ச்சி கருதி நல்ல பல கருத்துக்களை வழங்கி அந்த நிகழ்வை சிறப்பித்தனர். அந்த வகையிலே நாங்கள் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற அமைப்பு நிறைய நலிவுற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எமது அமைப்பினரால் நிறைய நலிவுற்றோர்கள் பயன்பெற்று அவர்களது வாழ்வாதாரம் தழைத்தோங்க வேண்டும் என்ற ஒரு லட்சிய நோக்கத்திலேயே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த வகையிலே இந்த ஓராண்டு பயணத்திலே எந்த விதமான ஊதியமுமின்றி இந்த அறப்பணியை தாயகத்திலே எமது நிர்வாக உறுப்பினர்கள் இனிதே நிறைவேற்றி கொண்டு வருகின்றனர். அந்த வகையிலே அவர்களுக்கு ஒரு கௌரவிப்பு நிகழ்வு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு எம்மிடம் இருந்த காரணத்தினால் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இத்தருணத்திலே நான் ஒன்றை அன்பாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த கௌரவிப்பு நிகழ்வான ஒரு விளம்பரப்படுத்தலுக்காகவோ அல்லது அவர்களை நாங்கள் ஒரு என்னென்று சொல்றது, அவர்களை நாங்கள் கட்டாயம் கௌரவப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்த காரணத்தினால், அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த தாயகத்திலே குறிப்பாக இந்த சமூக சேவை, அதாவது இந்த அறப்பணிகள் சமூக சேவைகளை செய்வதற்கு யாருமே முன்வாரதாக இல்லை. அந்த வகையிலே அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ஓராண்டு பூத்தினை முன்னிட்டு அவர்களுக்கு ஒரு விருந்தோம்பல் நிகழ்வும் மற்றும் அதனையொட்டிய ஒரு நினைவு சின்னங்களை வழங்கும் நிகழ்வும் மும்மால் அண்மையில் நடைபெற்று முடிந்தது. அந்த வகையிலே இந்த நிகழ்வு சிறப்புற நிறைவேற தாமாக சில புலம்பெயர் தேசங்களிலிருந்து சில அன்பர்கள் நமக்கு நிதி பங்களிப்பு செய்திருக்கின்றனர். அதாவது அவர்களது சுய விருப்பத்திலே அந்த அவர்கள் செய்த நிதி வரம்புக்குள்ளே எமது இந்த நிகழ்வு எளிமையான முறையில் இனிதே நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இனிவரும் இந்த எனது உரையை தொடர்ந்து வரும் வலையொலி காணொளியில் அது சம்பந்தமான நீண்ட நேர ஒரு வலையொலி காணொளியை நான் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். தயவு செய்து பொறுமையாக எமது ஓராண்டு பூத்தியின் நிறைவாக நாம் மேற்கொள்ளப்பட்ட எமது அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நிகழ்வு சம்பந்தப்பட்ட காணொளிகளை தயவு செய்து நீங்கள் பொறுமையாக பார்வையிடும்படி நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து ஒரு தை மாதத்துக்குரிய எமது அமைப்பினரால் மேற்கொள்ளப்படும் கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் சேர்த்திட்டம் இனிதே நிறைவேறும் பட்சத்தில் அக்காணொளியில் நான் உங்கள் முன் பிரசன்னமாகி அந்த சேர்த்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வேன் என்று உறுதி அளித்துக் கொண்டு, எல்லோரும்
இன்பமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் புரிய வேண்டும் என்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் மீண்டும் மனதார பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறும் உங்கள் அன்பின் ராசலிங்கம் சசிகரன். நன்றி, வணக்கம். நிறைவு செய்வோம். இன்றைய தினம் இந்த ஒன்று கூடலுக்கு பெரிய தந்திருக்கின்ற திரு சுப்பிரமணியம் செரிகுமரன் சார் அவர்களை, சுந்தரேஸ்வரன் நிஷாந்தன் சார் அவர்களை மற்றும் உறுப்பினர்களை எனது இந்த நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்களை ஆரம்பித்து ஒரு வருடத்தை பூர்த்தி செய்ததையொட்டியும் மற்றும் இது நாங்கள் கடந்து வந்த சில பாதைகளை மீட்டு பார்க்குற ஒரு நோக்கத்திலையும் அனைவரும் ஒன்று கூட வேண்டிய ஒரு தேவையில் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்த இடத்துல எங்களுடைய விருந்தினர்களாக தென்மராட்சி வலய கல்வி தலைவலகத்தின் கல்வி நிர்வாக பிரதி கல்வி பணிப்பாளராக இருக்கிற ஸ்ரீகுமரன் சார் அவர்களும், ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலை வைத்திய அதிகாரி திரு சுந்தரேஸ்வரன் நிஷாந்தன் அவர்களும் எங்களுடைய விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஸ்ரீகுமரன் சாரோட நான் நீண்ட காலம் பணியாற்றி இருக்கிறேன். அவர் ஒரு பல துறைகளில் திறன் பெற்றவர். அதோட எங்களுடைய இந்த அமைப்புக்கு நீண்ட காலமாக ஒரு ஆலோசகராகவும் எங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுற ஒரு இந்த இடத்துல ஆசானாகவும் இருக்கிறார். அந்த வகையில் அவர் இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய மிகப்பெரிய வேலைப்பாடுகளின் மத்தியில் வந்து கலந்து கொள்கிறதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறதோடு அவருக்கு எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நிஷாந்தன் சார் அவர்களும் எங்களுடைய அமைப்புக்கு ஆலோசகராக எங்களோட இருந்து இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதோட எங்களுடைய அமைப்புக்கான தாயகத்திலிருந்து நிதியுதவிகளை வழங்கி வச்சு கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவரையும் இந்த இடத்துல வரவேற்று எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய அமைப்பு 28/10/2024 ஆரம்பிக்கப்பட்டது. அது கடந்த 10ஆம் மாதம் 28ஆம் தேதி கடந்த வருடத்தோட ஒரு வருடத்தை பூர்த்தி செய்திருந்தது. அந்த நிலைமையிலே நாங்கள் அதை இந்த ஒன்று கூடல ஒழுங்கு செய்திருந்த நாங்கள் இருந்தபோதும் அனர்த்தம் போன்ற பல்வேறு காரணங்களால் அதை போட்டு இன்றைய நிலையில் அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் அப்போ அதை ஆரம்பிக்கின்ற போது ஒரு வாட்ஸ்அப் குழுவாகத்தான் நாங்கள் அதை ஆரம்பிச்சிருந்தோம். நாங்கள் எங்களுடைய நண்பர்களும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய நலிவுற்ற மக்களுக்கு உதவி செய்யணும் என்ற சிந்தனை உள்ள உறவுகளாலும் இணைந்து அந்த வாட்ஸ்அப் குழுமமாக ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த உதவிகளை செய்து கொண்டு வர்ற போது மேலும் பலர் எங்களுடைய இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் என்ற நல்ல சிந்தனை உள்ளவர்கள் எங்களோட இணைஞ்சு இன்றைக்கு நாங்கள் ஒரு அமைப்பாக வளர்ந்துட்டோம். அந்த வகையில் இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் பிரதானமாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மற்றும் எங்களது தாயக தேசத்தில் இருக்கிற எங்களுடைய இந்த உதவி செய்யணும் என்ற மனப்பாங்குள்ள நல்ல உறவுகளும் நண்பர்களும் இதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கிறார்கள். அதோடு இணைந்ததாக எங்களோட இருந்த உறுப்பினர்கள் நாங்கள் இந்த இதுக்கு தூண்களாக இருந்து பல்வேறு பணிச்சுமைகள் மத்தியிலையும் இன்றைக்கு கூட இங்கேக்குள்ள எத்தனையோ ஒரு பணிகள் இடையூறுகளோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருந்தும் இந்த உதவிகளை வழங்கணும் என்ற நோக்கத்தில் ஒன்றிணைந்து செயற்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது எதிர்காலத்தில் பதிவு செய்கிறதோட ஒரு அமைப்பாக முழுமையாக வளர்ச்சி வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் தனித்தனியாக பல நோக்கங்கள் இருந்தாலும் எங்கள் எல்லாரையும் கட்டி இணைச்சி ஒரு குடைக்குள்ளே கொண்டு வந்தது இந்த நலிவுற்ற மக்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி இருக்கிற அந்த ஒரு உணர்வு. அப்படியான உணர்வு உள்ளவர்களாக இருந்த மட்டில் தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். அது புலம்பெயர் தேசத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, எங்களோட இங்கு பணியாற்றுகிற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் இந்த ஒரு குடைக்குகளை கொண்டு வந்திருக்கிறது இந்த மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்கிற அந்த சேவை மனப்பான்மையும்
அந்த நெளிவுற்றோர்களுக்கு உதவணும் என்ற அந்த உணர்வு அதுதான் கயிறாக எங்களை எல்லாரையும் இணைத்திருக்கிறது. அந்த உணர்வோட தொடர்ந்தும் நாங்கள் இன மத மொழி மற்றது அரசியல் சார்பு மற்றது எங்களுடைய பக்கச்சார்பு இதுகளும் இல்லாமல் எங்களுடைய அமைப்பு சிறப்பாக இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்தும் இதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த ஒன்றுகூடல் இடம் மேற்கொள்வதற்காகவும் புலம்பெயர்ந்த அமைப்பில் இருந்து எங்களுக்கு நிதி உதவியை வழங்கியிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை நினைவு கொண்டு இந்த ஒரு கௌரவிப்பை இந்த உறுப்பினர்களுக்கு செய்யணும் என்று தாங்களாக தினமும் உதவிய அந்த நெல்லுள்ளங்களுக்கும் இந்த இடத்துல எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிலைமையுறையை நிறைவு செய்கிறதோட எங்களுடைய இந்த அமைப்புக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து பண நிதியுதவிகள் மற்றும் செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கிற இந்த ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற திரு சசிகரன் அவர்கள் ஒரு செய்தி ஒன்றை இதில் வாசிக்க சொல்லி தந்திருக்கிறார். அதையும் நான் குறிப்பிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நேசக்கரங்கள் என்ற அமைப்பை என்ன நோக்கத்தில் நானும் ஸ்ரீசங்கரும் இணைந்து ஆரம்பித்தோமோ அந்த நோக்கம் இந்த ஒரு வருடத்தில் சற்று நிறைவடைந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. எனவே இன்று இடம்பெறும் எமது அமைப்பின் ஒரு வருட புத்தியினை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள நெளிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்கள் கௌரவிப்பு ஒன்றுகூடல் நிகழ்வில் எல்லோரும் எந்தவித சிரமமும் பெறாது தவறாது கலந்து கொண்டு நிகழ்வுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் நெளிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் சிறியன் தாழ்மையுடன் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த அழைப்பை எனது நேரடி செய்தியாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்வதுடன் நெளிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு இனிவரும் காலங்களில் நாம் எல்லோரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை நிவர்த்தி செய்து எவ்வித பாகுபாடுமின்றி ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக எதிர்காலத்தில் செயற்படுவோம் என உறுதி எடுத்துக்கொள்வோம். மேலும் தங்களது குடும்ப சுமை பணிச்சுமை இதர சுமைகள் எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்புடன் நெளிவுற்றோர்களுக்கு நீங்கள் ஆற்றிய அரம்பணிக்கு சிறந்தாழ்த்தி நன்றிகளை அமைப்பின் சார்பில் காணிக்கையாக்குகிறோம். அமைப்பின் நேரிய நிலையான எதிர்கால வளர்ச்சி கருதி இறுக்கமான கடுமையான கட்டுப்பாடுகளை எமது அமைப்பு கடைபிடிப்பதை எல்லோரும் புரிந்து கொள்வீர்கள் என அமைப்பு பரிபூர்ணமாக நம்புகிறது. இதில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாது. மேலும் எமது அமைப்பு சிறந்த நேர்மையான பக்கச்சார்பற்ற ஒரு வினைத்திறன் கூடிய சிறந்த அமைப்பாக நேரிய வழியில் நீள்தூரம் பயணிக்க நமது பலத்த சுமைகளுக்கு மத்தியிலும் எமக்கு ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் திரு சுப்பிரமணியம் ஸ்ரீகுமரன் சார் மற்றும் சுந்தரேஸ்வரன் நிசாந்தன் வைத்திய அதிகாரி ஆதார வைத்தியசாலை ஊர்காவல்துறை அவர்களுக்கும் எல்லோரின் சார்பிலும் பணிவுடன் கூடிய நன்றிகளை சிரம் தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறேன். மற்றும் எவ்வளவோ வார்த்தைகளால் படிக்க முடியாத சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த மகத்தான உன்னதமான அறப்பணிக்கு தவறாது நிதி பங்களிப்பு ஆற்றி வரும் தாயக புலம்பெயர் அன்பர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அவர்களின் நோக்கத்தை எதிர்பார்ப்புகளை எண்ணங்களை இயலுமானவரை மதித்து அவர்களின் அன்பான ஆலோசனைகளையும் செவிமடுத்து ஒற்றுமையுடன் கூறிய புரிந்துணர்வுடன் நலிவுற்றோர்களுக்கான நேசகரங்கள் குடும்பம் என்ற வகையில் எல்லோரும் எதிர்காலத்தில் பாகுபாடின்றி ஒற்றுமையுடன் ஒரு தாயின் பிள்ளைகளாக செயற்படுவோம் என சத்தியம் செய்து கொள்வோம் என்ற தன்னுடைய செய்தியை அனுப்பியிருக்கிறார். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதோடு மீண்டும் இந்த அமைப்பை உருவாக்கி இவ்வளவு தூரம் நலிவுற்ற மக்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கும் வாய்ப்பளித்த புலம்பெயர் உறவுகள் மற்றும் நேசகரங்கள் அமைப்பு அனைத்துக்கும் நன்றியை கூறி உரையை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து அடுத்ததாக எங்களுடைய விருந்தினர்கள் வரிசையில் திரு நிசாந்தன் சார் அவர்களை வைத்திய அதிகாரி அவர்களை சில வார்த்தைகள் சொல்லும்படி கேட்கிறேன். அனைவருக்கும் இந்நேர வணக்கம். ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமையை நான் ஆரம்ப கட்டத்திலேருந்தே பார்த்து கொண்டிருக்கின்றேன். மேல் என்னை இந்த அமைப்பினூடாக இணைத்து விட்டது சசி அண்ணா தான், எனக்கு கொண்டு விட்ட அண்ணா தான்.
அவர் கேட்டிருந்தார், நிஷாந்தன் உங்களை கட்டாயம் இங்கேருந்து செய்கிறதுக்கு கிணவே செய்து கொண்டிருக்கிறோம், அதோட சில விடயங்களை இங்கேதான் வாழ்வியல் இதுகளை நேரடியாக இருக்கின்ற சிலரையும் இணைக்க வேண்டியிருக்கின்றது. அந்த நிலையில் இணைந்து கொள்கிறேன் நான் ஓமன் சொன்னேன். நாங்கள் ஏற்கனவே வேறு வேலை திட்டங்களும் செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் பெச்சா செய்து கொண்டிருக்கோம், டாக்டர் சண்டே இருக்கலாம். எனக்கு இப்போ ஓமன் இதில் இணைஞ்சு நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்து சரியான முறையில் செயல்படுவதாக இருந்தால் நான் தொடர்ந்து இருப்பேன். அதில் ஏதாவது தவறு நின்றால் நான் விலை விடுவேன் என்று முதலே சொல்லியிருந்தேன். ஆனால் இதுவரையில் சரியான முறையில் தான் போய்கொண்டிருக்கின்றது. அதில் இருக்கின்ற சில பேர் அண்ணா மக்கள் எல்லாரையும் எனக்கு முதலே தெரியும். அந்த இதில் தான் நான் மூமெண்ட் நான் உடனே நான் கேட்டேன். எந்தவித பாவாடும் இல்லாமல் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று இருக்கின்ற சேவைகளை சரியான முறையில் வழங்கி கொண்டிருக்கின்றது. அது கன அமைப்புகள் இதுக்கு முதல் உருவாகியிருக்கு. கன அமைப்புகள் இல்லா போனது காரணம் வந்து அவை பக்க சார்பாக போய் அரசியல் ரீதியாக போய் வேறு பிரிவினைகளுக்கு உட்பட்டு போகிறதால கன அமைப்புகள் வந்து உடைந்து வருகின்ற நிதிகள் தவறான முறையில் பாவிக்கப்படுவது மிகப்பெரிய அமைப்புகளே இல்லாமல் போயிடுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் சில ஃபன் பண்ணினது எல்லாம் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம் அந்த வழியால். ஏன்னால் புலம்பெயர்லேருந்து அங்கே வருகின்ற ஒவ்வொரு காசும் அவர் சரியாக கஷ்டப்பட்டு வேலை செய்தால் தான் இருக்கு. எங்களுடைய எல்லாம் கோல் கதை கேட்க தெரியும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இங்கே ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு தான் கதைப்பான். வாட்ஸ்அப்பில் கோல் வரைக்கும் அங்கே சத்தம் கேட்டுன்னு இருக்கும். அப்படி போகிற ஆசை வந்து சரியான முறையை பயன்படுத்தணும்ன்றதில் நாங்கள் தெளிவிறக்கு நாங்கள் இந்த விஷயம் சரியான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விடயத்தில் இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டி, அதே போல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற முக்கியமான 3 இதிலையும் இருக்குது. கல்வி, வாழ்வாதாரம், மாற்றுத்திறனாளிகள். முக்கியமான பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது வடமான கிழக்கு மாநிலத்திலேயே ஒன்று கல்வியை வந்து நான் பார்க்குறது அடிப்படை. இந்த கல்வி ஒரு சமூகத்தை வெளியிலே கொண்டு வந்து பிரச்சனையிலேருந்து கொண்டு வர்றதுக்கு கல்வி தான் அடிப்படையாக இருக்குது. நான் எங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்கிறது சுகமான வேலை படிக்கிறதா. எப்பயும் சொல்ல சுகமான வேலை படிக்கிறதா. உங்களுக்கு படிக்க இருக்குது, அது ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது, நீ எவ்வளோ மட்டும் படிக்கணும், அதுதான் சொன்னது. இப்போ அதை கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கு அதை உதவி செய்கிறது வந்து சரியானது. இந்த இதுக்குள்ளே இருக்கிற நான் தீவிர பகுதி சகல இடம் வேலை செய்யபடியாக தெரியும். இங்கே இருக்கிறவைக்கு அங்கே நிலைமை தெரியாது. படிக்கிறதுக்கான ஆர்வத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை வந்து அடுத்த கட்டத்தில் போய் இதுன்றதுக்கு அதுக்கு முடியாத கட்டமே இருக்குது. தீவிரபாதியில் ஸ்கூல்ஸுக்கு நாங்கள் இதில் போய்க்க சொல்லுங்கள் டாக்டர் இப்படி சரியான கட்டியார் பிள்ளையிலாம் இருக்கும். அடுத்த லெவல் இதுன்றதுக்கு உதவிகள் கிடைக்காமல் இருக்குது. அப்படியான அந்த கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது முக்கியமானது. மற்ற வேலை வாய்ப்புகள், அதாவது ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி விடுறது வந்து அவர்களுக்கு செய்து கொடுக்குற வந்து அந்த குடும்பத்தை ஒரு இடத்துலேயே எங்கேயோ கொண்டே நிற்பாட்டி விடும். அதில் முக்கியமான பங்களிப்பு செய்து கொண்டு மற்ற எங்களுக்கு இந்த நீண்ட வரலாற்று போருக்கு பிறகு வருகின்ற முக்கியமான இது வந்து மாற்றுத்திறன் உள்ளவர்கள், கை இல்லாதவர்கள், அப்படி போராட்டத்தை நேரடியாகவோ மறைமுகமாக பாதிக்கப்பட்ட பெரிய ஒரு குடிப்பெரம்பல் ஒன்று இருக்கின்றது. அது முன்னாள் போராளிகளாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம். அவர்களின் வாழ்க்கை தரத்தை அடுத்த நிலை கொண்டு போயில்லாத நிலைமையில் என இது இயங்கி கொண்டிருக்கு. அது பெரிய சமூக பாதுகாப்பாக தான் இருக்கு. அதில் ஒரு சிறு அளவையானது எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த குடும்பமும் இதுவும் வந்து அது பெரிய ஒரு எழுச்சியை காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு அப்பா இல்லாமல் இருக்க அங்கே இருக்கிற அடுத்த பிள்ளை வந்து அதுக்கு படித்து அடுத்த லெவலுக்கு வர இல்லாமல் இருக்குது. அந்த பிள்ளையை படிப்பிச்சு இதுன்றதுக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு காசு வந்தாலே அந்த பிள்ளை படித்து அந்த குடும்பம் ஒரு தலைகளாக போயிடும். அப்படியே இங்கேயோ போய் நிற்கும். என்னால் நான் உணர்ந்து வந்தவன், நான் ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தவன். அப்போ எனக்கு ஒவ்வொரு சதத்தின் பெறுமதியும் தெரியும். அது இப்போ மூன்று கட்டாயமான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த அமைப்பு. அது தொடர வேண்டும். அது இப்போ போகின்ற சரியான பாதையிலே போக வேண்டும். தொடர்ந்தும் எந்தவித வெளிச்சூழல் தாக்கங்களில் இல்லாமலோ எந்தவித கலப்புகளும் இல்லாமலோ இதே போன்று பயணித்தால் அது நீண்ட தூரம் பயணிக்க முடியும்.
இதில் இணைந்து கொண்டு செயற்படுகின்ற அனைவருக்கும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்தேன். நன்றி. வைத்துக் கொண்டிருக்கின்ற கார்த்திகேயன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் நிஷாந்தன் அவர்களே, இங்கே தன்னார்வமாக இந்த பணியை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற நிறுவனத்தினுடைய பங்களிப்பாளர்களே, அதே போல இந்த பெரிய பணிக்காக புலம்பெயர் தேசங்களிலிருந்து உதவி கொண்டிருக்கின்ற அன்பர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். யுத்தம் முடிந்து இன்றைக்கு ஒரு 16 இடங்கள் கழிந்த பின்னும் எங்களுடைய சமூகத்தில் இந்த எல்லா வகையான தேவைகளும் இருக்கின்றது. இப்போ மாற்றுத்திறனாளிகள் சார்ந்து அவர்கள் கீழே ஒரு தன்முறை வரையில்லை. அதே போல் வறியவர்கள் தூக்கி நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் வரையில்லை. கல்வி சார்ந்தும் பிள்ளைகள் இடர்படுற நிலை இருக்கின்றது. இலங்கையில் இலவச கல்வி இருந்த போதிலும் பிள்ளைகள் இடர்படுகிற நிலை காணப்படுகிறது. எனவேதான் இவ்வாறான உதவிகளை அல்லது உதவி வழங்குகிற நிறுவனங்கள் உருவாகி இருக்கின்றன. இப்போ கல்வித்துறை சுகாதாரத்துறை ரெண்டிலையும் தான் ஆக கூடிய அளவுக்கு இந்த அரசு சார்பான நிறுவனங்களின் பங்களிப்பு இருக்கின்றது. சர்வதேச அரசு சார்பான நிறுவனங்கள் பலவற்றோட யூனிசெஃப், வேர்ல்ட் விஷன், சேவ் த சில்ட்ரன், சேவ் அ லைஃப், இப்படி பல நிறுவனங்களோட நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். இப்போ சர்வதேச நிறுவனங்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களோட உதவியில் கணிசமானது அவர்கள் வெளியிலே இருந்து பெறுகின்ற உதவியில் கணிசமானது அவர்களோட நிர்வாக செலவினங்களுக்கு போயிடும். பயனாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சமான உதவி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் சில சேவை நிறுவனங்கள் இருக்குது, சர்வதேச சேவை நிறுவனங்கள், இப்போ லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மாதிரி அப்படியான நிறுவனங்கள் பல இருக்குது. அவர்களும் பல்வேறு உதவிகளை செய்கிறார்கள். ஆனால் இப்போ அந்த நிறுவனங்களின் இதை பார்த்தோம்னா அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருத்தரும் ப்ராஜெக்டை எழுதி அந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியான அந்த வேலைகளை செய்கிறார்கள். அப்போ அங்கே பயனாளிகளுக்கு வந்து கிடைக்கிற உதவிகளை விட அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு விளம்பரம் என்றது அல்லது ஒரு பிரசித்தப்படுத்தல் என்றது அங்கே முக்கியமானதாக இருக்கும். அதே போல் சில நிறுவனங்கள் குடும்ப நிதியங்கள் போல அல்லது சேர்ந்து உருவாக்குற சில நிதியங்கள் இருக்கின்றது. அப்போ அந்த நிதியங்களில் வெளிநாடுகளில் இருந்து அவர்கள் உதவிகளை செய்வார்கள். அந்த நிதியங்கள் இங்கத்தை இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகிகள் அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு தனித்துவமான இதை ஏற்படுத்தி அல்லது தங்களை அதுக்குள்ள பிரபலப்படுத்தி அப்படி கொண்டு போகிற மாதிரியான நிறுவனங்களை கூட நாங்கள் இந்த இடங்களில் பார்த்துருக்கிறோம். இப்போ அவர்கள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதில் முதன்மை பங்களிப்பாளராக இருக்கிறவர் அவர் கேட்டு ஒரு வாகனம் எடுப்பார். அந்த வாகனத்தில் அந்த நிறுவனத்தின் பெயரையும் போட்டுக்கொண்டு அவ்வாறு போகிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த அமைப்பை உருவாக்குற பொழுதில் நான் இப்படி நடந்த விஷயங்களை எல்லாம் நான் சசிதரனுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி இல்லாமல் இவ்வளவு அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் அவர்களுக்கு கண்டு பல கமிட்மெண்ட்ஸ்கள் இருக்குது. அவை இங்கே இருக்கக்கூடிய தங்களோட குடும்பத்துக்கு உதவி செய்ய வேணும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்தால் கோயில்கள் விடாது, கோயிலில் இருந்து சனத நிலையத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் அவர்கள்ட்ட உதவியை கேட்கும். இப்படி இதுக்கு அப்பால தான் எங்கேயோ பேர் தெரியாத ஒரு ஆள் இப்போ யூனிசெஃப் கண்டா யூனிசெஃபுக்கு உதவி செய்கிற யூனிசெஃப் எங்களுக்கு இங்கே உதவி செய்தாண்டா ஏதோ உலகத்தில் இருக்க எந்த நாட்டில் யாரோ உதவி செய்வார் இந்த யூனிசெஃப் அமைப்புக்கு. அந்த உதவி எங்கே போகிறாண்டு கூட அவருக்கு தெரியாத அளவில் அந்த அளவில் தான் அவர்கள் அந்த தன்னார்வமாக செய்த உதவி தான் இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு கிடைச்சிருக்குது, சர்வதேச தொண்டு நிறுவனங்களை பொறுத்தவரை. அது மாதிரி தான் இப்படி வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள்
தங்களோட குடும்பம் அல்லது தங்களோட சூழலுக்கு அப்பால இருக்கக்கூடிய ஏனையவர்களுக்கும் அல்லது நலிவுற்றிருக்கிற இந்த சமூகத்துக்கு ஏதோ தங்களால உதவி செய்ய வேணும் என்ற அடிப்படையில் ஒரு ஒரு உழைப்பின் ஒரு சிறு பகுதியை தந்து இந்த இதை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த உதவிகள் இயலுமான வரைக்கும் வந்த உதவிகள் எங்களுக்குரிய அந்த நிர்வாக செலவினங்கள் இதுகள் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி அந்த உதவியை வைட்டா போய் சேரக்கூடிய மாதிரி இந்த செயற்பாட்டை இந்த கடந்த ஒரு வருட காலமாக கிட்டத்தட்ட இவர்கள் தங்களுடைய வளங்களை அல்லது தங்களுடைய அர்ப்பணிப்பை முதன்மைப்படுத்தி இதை செய்திருக்கிறார்கள் என்றது ஒரு முக்கியமான விஷயம். என்ற நாங்கள் பார்க்கக்கூடிய மற்ற அமைப்புகள்ல இருந்து இதில் இருக்கக்கூடிய மிக சிறப்பாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான். ஒரு உதவியை நாங்கள் கொண்டு போறோம்னா கூட அதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய பெரிய செலவுகள் இருக்குது. அந்த செலவுகளை எல்லாம் இழிவளவாக்கி தான் இவர்களை கொண்டு போயிருக்கிறார். அப்படி என்றால் கிட்டத்தட்ட அந்த உதவி செய்கிறவர்களுடைய அந்த அந்த உதவி இயலுமான வரைக்கும் பயனாளிகளை சென்றடையக்கூடிய வகையில தான் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு செயற்பட்டு வந்திருக்கிறது. எங்களுக்கு இதிலையும் பல சவால்கள் இருக்குது. ஏனென்றால் இது தனியாக ஒரு பிரதேசத்துக்குரியதாக இல்லாமல் கொஞ்சம் பரந்தளவிலே எல்லா இடத்துக்கும் உதவி செய்யணும்ன்ற ஒரு விருப்பம் காணப்படுற சூழல்ல நாங்கள் அந்த இடத்தை தெரிவு செய்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் ஏதோ ஒரு வழிகளால் உதாரணமாக தென்மராட்சி என்று வச்சால் தென்மராட்சியில் இருக்கக்கூடிய இடங்களை தெரிவு செய்ய நகரப்புறத்திலேயும் கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், பாடசாலைகள் இருக்குது. இப்போ நாங்கள் அதே போல் ஆட்களை தெரிவு செய்ய அதே மாதிரியான பிரச்சனை இருக்குது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் இந்த ஆகக்கூட யாரே அல்லது எந்த பிரதேசத்தை அல்லது எந்த ஆளை போய் சேர வேணும் என்றது தொடர்பாகவும் நாங்கள் கொஞ்சம் அது உங்களுக்கு ஒரு சிக்கலான பணி, கவனம் செலுத்த வேணும் என்று சொல்லல, அது ஒரு பாரிய சிக்கலான பணி. இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு தென்மராட்சியில் ஒரு பிரதேசத்துக்கு போகிறோம். அங்கே நாங்கள் இப்படி உதவி செய்ய போயிருக்க அங்கே ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருக்கிற ஒருவர் இருப்பார். நாங்கள் போய் அவரை பிடிச்சு தான் விடுவார். ஆனால் அவருக்கு பின்னாலே ஒரு அரசியல் பின்புலம் சில வேளை இருந்துடும். அது எங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்காக போயிடும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், உள்ளூரில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு சமூக செயற்பாட்டு கொண்ட ஆக்களை தான் அரசியல்வாதிகள் எல்லாரும் பிடிச்சிருக்கும். எல்லா அரசியல் இயக்கங்களும் பிடிக்கும் அதாங்க. அப்போ தெரிஞ்சோ தெரியாம மனுஷனோட அரசியல் விலங்குன்னு சொல்றபடி தெரிஞ்சோ தெரியாம நாங்கள் எல்லாருக்கும் அரசியல் அபிலாஷைகள் இருக்குது. நாங்கள் எல்லாம் ஒரு அரசியல் ஏதோ ஒரு வகையில ஒரு அரசியலை பின்பற்றுகிறவர்கள் அல்லது விரும்புகிறவர்கள் அல்லது ஈடுபாடு காட்டுறவர்களாக இருக்கிறோம். அப்ப இப்படி நாங்கள் உதவி செய்ய போயிருக்க சில வேளை அந்த பிரதேசத்தில் இருக்கிற உள்ளூர் அரசியல்வாதியின் இது சில வேளை அது அவர்கள் இதை பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படியான இடங்களையும் நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்றது அடுத்த இது இந்த வாழ்வாதார உதவி என்று ஒரு முறை எங்களோட செல்வின் இரணீயர் சொல்லியிருந்தார். இந்த வாழ்வாதார உதவிகள் கிட்டத்தட்ட இந்த 16 வருஷத்துல நிறைய கொடுத்திருக்குது. இப்போ கோழி குஞ்சுகள் கொடுத்ததுன்ற எண்ணிக்கையை பார்த்தால் கிட்டத்தட்ட எங்கட சூழல்ல பல லட்சக்கணக்கான கோழி குஞ்சுகள், பல ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்படி என்ன நாங்கள் எங்கட பல பண்ணைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கலாம், அல்லது அதில் ஒரு தன்னுரை வந்திருக்க வேணும். ஆனால் அப்படி நடக்க இல்லை. நாங்கள் என்ன திருப்ப கொடுத்த இடங்களை நாங்கள் போய் ஒரு மதிப்பீடும் செய்கிறதில்லை. நாங்கள் கொடுத்துட்டோம், நல்ல ஒரு பணி, அது உண்மையாக குடும்பம் கொடுத்துட்டோம், அந்த அளவிலே எங்களோட பணி முடியுது. ஆனால் அங்கே அந்த அது குறிப்பாக ஒரு பெண் தலைமத்துவ குடும்பமா என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொடுத்துட்டோம். ஆனால் அவையால் முடியாமல் போயிட்டுது. ஏதோ ஒரு காரணத்தாலே அந்த கோழி குஞ்சுகளை பெருக்கி தன்றதை விட அவர்கள் அதுகளை விற்று அப்படி போகிற அல்லது அழிந்து போகிற இப்படியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. எனவே இந்த இதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வாழ்வாதார உதவிகளை நாங்கள் வழங்குற அதே நேரத்தில் நாங்கள் அதை ஒருக்கா
மதிப்பீடு செய்ய வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம் என்ற ஒரு விஷயம். அது எங்களுக்கு ஒரு சிரமமான கடினமான பணி. அப்படி இல்லை என்றாலும் இந்த இந்த இதில் இன்னொரு விதமான வகையிலான உதவிகளாக நாங்கள் இப்போ உதாரணமாக கால்நடைக்காக நாங்கள் ஒரு மாட்டை ஆட்டை வாங்கி கொடுக்குறதை விட அவர்கள் ஒரு சிறிய ஒரு இப்போ உதாரணம் மெழுகுதி பதியக்கூடிய ஒரு சிறிய மிஷின் ஒரு ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்றால் 1 லட்சத்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்க மாட்டேன். அப்படியான ஒரு அவர்களை மீன் என்ன பசி இருக்கிறவனுக்கு மீனை கொடுக்க காட்டிலும் மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கறது நல்லதுன்ற மாதிரி அப்படியான விஷயங்கள் நோக்கியும் எதிர்காலத்தில் இந்த அமைப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சிறிய சிறிய குடிசை கைத்தொழில்களை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த உருவாக்குறது கூடாக அவர்கள் இன்னும் 2 பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுத்து அந்த குடும்பமும் தன்னிறைவடையக்கூடிய வகையில் அதோட சேர்ந்து பக்கத்தில் இருக்கிறார்களும் தன்னிறைவடையக்கூடிய வகையிலான செயற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த 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 விருப்பத்தை நான் தெரிவித்து கொண்டு உண்மையில இது ஒரு பெரிய பணி, சவாலானபடி எல்லாருக்கும் வீட்டு பணி, வீட்டு வேலை நெருக்கடி இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் எங்கேயோ தொழில் என்ன போக்குவரத்து வசதிகளும் இல்லாத சூழலில் சைக்கிளை பயன்படுத்தி அப்படியே குடும்பங்களுக்கு இடையிலான உறவுகள் உட்பட எல்லா வேலைகளையும் செய்து கொள்ளக்கூடியமாக இருந்தால் இன்றைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியான சூழலில் எங்களுக்கு ஒரு நேரத்தை கண்டுபிடிக்கிறதுன்றதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படி அதுகளுக்கு மத்தியில் இப்படியான உதவிகளுக்கு இந்த இதை நோக்கி எல்லாரும் பெறவும் மாட்டினேன். ஒன்று தங்களுடைய இது இது தேவையில்லாத வேலை என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். மற்றது சில வேளை இது சேறு பூசப்படும் அப்படி பொது வேலைக்கு போய் ஒருத்தனை கிடைக்கல என்றால் சில வேளை அவன் சில இவங்கள் இப்படித்தான் அப்படி ஒரு கதையையும் சொல்லக்கூடும். இப்படியெல்லாம் அப்படி அதுகளெல்லாம் தாண்டி விமர்சனங்களை எல்லாம் தாண்டி இந்த பணிக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்கள். உங்களோட சேர்ந்து நாங்களும் இணைஞ்சிருக்கிறோம். உண்மையாக மகிழ்ச்சி. இங்கே டாக்டர் சொன்னது போல, அதை கார்த்திகேயன் சொன்னது போல இது நாங்கள் ஓரளவுக்கு நடுநிலைமையோடு சரியான முறையில் சரியான பயனாளியை இனங்கண்டு சரியான முறையில் அது போச்சு. எல்லா சந்தர்ப்பத்திலும் அது சாத்தியம் இல்லாட்டாலும் இயன்ற அளவுக்கு அந்த சரியான பயனாளிகள்ட போயிட்டு அந்த பயனாளிகள் பெற்ற உதவியை சரிவர பயன்படுத்தி தங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கணும்ன்றதை அல்லது கல்விக்கு நாங்கள் உதவி செய்ய அந்த பிள்ளைகள் மேம்பட்டிருக்கிறார்கள் என்றதையும் கண்டறிகிற ஒரு பொறிமுறையை நாங்கள் வச்சிருக்க வேணும் என்றதையும் சொல்லி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் கலந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் எங்களுடைய தாயக மண்ணிலே இருக்கக்கூடிய நலிவுற்றவர்களை மேலெழுச்சி காண வைக்கிற ஒரு பெரிய பணியை தொடர்ந்து முன்னெடுத்து இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக சிறு சிறு திரள்வுகளாக நாங்கள் செய்கிற இந்த பணி ஒட்டுமொத்தமான சமூகத்தின் மேன்மைக்காக அமைய வேண்டும். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நலிவுற்றவர்களை இல்லாமல் செய்யணும் ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் அதை உருவாக்கி இருக்கிறோம். அந்த வகையில் சொன்ன கருத்துக்களை உண்மையில நாங்கள் உள்வாங்கி கொண்டு அந்த உதவி செய்கிற பொறிமுறைகளை உருவாக்குறதுக்கு இந்த இடத்துல முயற்சி எடுப்போம். என்னுடைய இந்த எங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கருத்துக்களை வழங்கிய சிறிகுமரன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். அடுத்ததாக என்றால் எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் நேர எல்லாரும் சந்திக்கிற இடம் இன்றைக்கு தான் இருக்கு. ஒரு வேலையில நாங்கள் போவோம், அந்தந்த பணிகளை சொல்லுவோம், டெலிஃபோன்ல தான் கூட கதைக்கிறது. இப்போ இந்த நிசாந்தரப்படி நான் இன்றைக்கு நேரம் சந்திச்சேன். அதில் 2 பேரும் சந்திச்சேன். நாங்கள் வழியில கேட்டா பிறகுதான் நேசக்கரங்கள் சொன்னா பிறகு எனக்கு அது சொல்லாங்க. அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல எங்களுக்கு அது ஏற்படுத்த சந்தர்ப்பத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு ஒவ்வொரு உறுப்பினர்களும் உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு அதோட உங்களோட கருத்துக்கள் எதுவும் சொல்ல இருந்தால் அதையும் சொன்னீங்க. இந்த எங்களுடைய நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய இங்கே வந்திருக்கின்ற விருந்தினர்கள்
நிசாந்தன் டாக்டர் அவர்களுக்கும் மற்றும் சிகமன் சார் மற்றும் எங்களுடைய அங்கத்தவர் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நாங்கள் ஒரு வருடத்தை மேலாக எங்களுடைய சேவை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விடயம் இது. உண்மையிலே இதனுடைய ஆரம்பத்தை நாங்கள் வரைக்கும் நானும் மனைவியும் காய்ச்சல் வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் இது இந்த அமைப்பு தொடங்கியது எப்படின்னு சொன்னால் அது சில பேருக்கு தெரியாது. அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த வேறு என்னுடைய 4 ஏஎல் பஜ்ஜாக்களுடைய படித்த ஒரு ஊர்மிளாண்ட ஒரு மாணவி புற்றுநோயால் புற்றுநோய்க்கு உள்ளாகி இருந்த நேரம் அந்த பட்ஜை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து அதுக்கு நிதியை சேர்த்தவையிலர் காசு சேர்த்து அவளுடைய வைத்தியத்துக்காக அந்த நிதி அங்கே வழங்கப்பட்டது. அப்போ அந்த நேரம் சசிகரன் பிரான்ஸில் இருந்து சங்கர் அந்த அவர்கள் இதை முன்னின்று செய்து அப்படியே புலம்பெயர்ந்திருந்த எங்களுடைய மாணவர்கள் பழைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை செய்தது. அது செய்த அப்புறம் தான் அப்படி ஒரு நாங்களே அதை தொடர்ந்து இப்படியான ஒரு விஷயத்தை அந்த பிள்ளைக்கு செய்த மாதிரி ஏனைய ஆக்களுக்கு இப்படி விஷயத்தை செய்யக்கூடாதுன்ற ஒரு ஐடியா அது எல்லாருக்கும் உருவானது. அதை சசிகரன் தான் அந்த ஐடியாவை கொண்டு வந்தவர் முதல் சங்கரோட இணைஞ்சு 2 பேரும். அது ஒரு நல்ல விஷயமா அந்த நேரம் தொடங்கி அதில் நிறைய பேர் அதில் இணைஞ்சு கொண்டது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அது அந்த பிள்ளையோட ஊர்மையில் அவார்டு இதில் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு அது போல் ஒரு வருடமாக நிறைய பேர் பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் நிதி உதவி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அதான் சாதன் டாக்டர் சொன்ன மாதிரி ஃபோன் கதை கேட்க பாத்திரம் சத்தம் கேட்கும். எல்லாரும் ஏதோ ஒரு சத்தம் கேட்க வேண்டாம். என்னென்னா நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறோம், எல்லாரையும் ஏதோ இடத்துல வேலை செய்கிறோம், விளையாடி வாகனத்தில் போய்கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி தான் எங்களுடைய உறவுகள் அங்கே அந்த குளிருக்குள்ளேயும் சரியாக கஷ்டப்பட்டு தான் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தையும் பார்க்குற அதே நேரம் இந்த அமைப்புக்கு நிதியுதவி தாங்கள் சேமித்து ஒரு பகுதியை எங்களுக்கு அனுப்பி சேவையாடி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அது ஒரு பெரிய ஒரு விடயம். அவருடைய குடும்பங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்தும் இந்த மக்களுக்கான சேவை நாங்கள் தொடருவோம். எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களால் செய்யக்கூடிய உதவியை செய்வோம் என்று கூறிக்கொள்கிறோம். என்னுடைய பேர் இதயராஜ், ஜோசப் இதயராஜ். நான் இருக்கிறது அளவட்டியில். நான் நான் வருமான பரிசோதகராக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் நான் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். நன்றி. எனது பெயர் திருமதி டோரின் வனிதா இதயராஜ். நான் கந்தரோடை தமிழ் கந்தியா வித்தியாசாலையில் ஆசிரியராக பணியாற்றேன். இவர் சொன்ன மாதிரி நானும் எனது நண்பி ஊர்மிளாவுக்காக அந்த குரூப்பில் நான் தான் எல்லா இதுகளும் அவை காசு தந்தது வேறு யாக்கள். ஆனால் நான் தான் அதுக்குரிய அந்த விவரங்களை போட்டது, அந்த காசு கொண்டு எல்லாரையும் இங்கே இருக்கிற ஆக்களை சேர்த்து கொண்டே காசுகளை கொடுத்தது, நன்றி போட்டது. அதனால் சசிகரன் பார்த்துட்டு அறிக்கை எழுதுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டேன்னு என்ன செயலாளராக தெரிஞ்சு விட்டுட்டார். நானும் வேறு வழி இல்லாமல் அறிக்கை எழுதுறேன். ஆனால் இப்போ பாவம் எனக்காக செயலாளராக இருக்கிற கேசவன் தான் கூட எனக்கு பங்களிப்பு செய்கிறவர். அந்த வகையில் நான் இந்த அமைப்பில் ஒரு செயலாளராக இருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனது பெயர் அகஸ்டின். நான் வேலன பெரிய சேல பிரிவில் அபிவிருத்தியோராக கடமையாற்றுகின்றேன். இந்த அமைப்புக்கு இணைத்தவர் சசி அண்ணன் என்னோட பேட்ச்மேட் ஏஎல் ஒன்றா படித்த நான் இந்த அமைப்பில் பொருளாளராக இருக்கின்றேன். அது சசி என்னை இணைத்ததாக ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இந்த அமைப்பு மென்மேலும் அபிவிருத்தி அடைந்து பல அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். கார்த்திகேயன் அதிபர் அவர்களுக்கும் டாக்டர் நிசாந்தன் அவர்களுக்கும் பிரதி கல்வி பொறுப்பாளர் ஸ்ரீகுமரன் சார் அவர்களுக்கும் இந்த நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பினுடைய அத்தனை அங்கத்தவர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய இந்த ஒன்றுகூடல் மகிழ்வாக இருக்கிறது. உண்மையிலேயே நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் செயற்பாடுகள், நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினுடைய அந்த செயற்பாடு நான் சமீபத்தில் தான் இணைந்த உண்மையிலேயே அந்த வெளிப்படைத்தன்மையும் நியாயப்படுத்தல்களும் அந்த தெரிவுகளும் அதை தொடர்ந்து செயற்பட வைக்கிற
இந்த சாத்தியங்கள் காணப்படுகின்றது. உண்மையிலேயே அந்த 3 விடயமாக கல்விக்கானதாகவும் வாழ்வாதாரத்துக்கானதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவது வரவேற்கத்தக்கது. டாக்டர் சார் சொன்ன மாதிரி பல்வேறு அமைப்புகள் செயற்பட்டாலும் காலப்போக்கிலே அவர்களுடைய செயற்பாடு விமர்சனத்துக்குள்ளாகி இல்லாமல் போகிற சந்தர்ப்பங்கள் பல காணப்பட்டாலும் இவர்களுடைய அந்த நேசக்கரங்கள் அமைப்பினுடைய அந்த செயற்பாடு அவர்களுடைய அந்த தெரிவுகள் உண்மையிலேயே பாராட்டத்தக்கதாக இருக்கின்றது. அது அந்த மக்களையோ அல்லது அந்த கல்விக்கான அந்த மாணவர் சமூகத்தையோ வாழ வைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த அவர்களுடைய செயற்பாடு தொடர்ந்து மேலோங்க வேண்டும். அந்த நிறுவனத்துக்கு உதவி வழங்குபவர்களுடைய அந்த உதவி தொடர வேண்டும். அந்த உதவியினூடாக சமூகம் தழைத்தோங்க வேண்டும் என்ற இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி கூறி, நான் யாழ்ப்பாணம்தான் என்னுடைய பாடசாலை மகாஜனாலையும் படித்த நான் சாருடைய பாடசாலையில் தான் ஆரம்ப கல்வி சண்டிலிப்பாய் அரசினர் தமிழ் கல்வியின் பாடசாலை, இடைநிலை கல்வி மகாஜனா கல்லூரி, கல்வி ஸ்கந்தோரதியா கல்லூரியில் படித்த நான் வேலை நிமித்தம் கிளிநொச்சியிலேயே போய் தங்கி அங்கேயே திருமணம் செய்து 2009 அதிபர் நியமனம் பெற்று நினைக்கிறேன் அடுத்த தை மாதம் ஓய்வு பெற இருக்கிறேன். கிளிநொச்சியிலே ஒரு அரசினர் ஊற்றுப்புலம் அரசினர் தமிழ் கல்வியின் பாடசாலையிலே அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். நன்றி. விதுஷன். நான் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் சிட்டப்போ சைல்டு டெவலப்மெண்ட்டில் திட்ட முகாமையாளராக இப்போ பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். எனது அறிமுகம் இவர் சொன்ன இவன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யோகேஸ்வரி, அவள் சசிகரனோட படித்தவா. அப்போ அந்த முறைதான் சசி என்ன பிரான்ஸ்லேருந்து தொடர்பு கொண்டு இப்படி ஒரு அமைப்பு இயங்கி வருது, இவையோடு சேர்ந்து நீங்களும் பயணிக்க முடியுமோன்னு கேட்டிருந்தவர். அந்த வகையிலே ஓகே, எனக்கும் அந்த எண்ணங்கள் இருந்தபடியாக நானும் இவர்களோட ஒரு வருடமாக பணியாற்றி கொண்டு வாரன், இந்த தேவைகளை இணைஞ்சு கொண்டு வாரன். அந்த வகையில் சந்தோஷம். இது ஒரு கட்டத்தில் நாங்கள் பிறந்தோம் வாழ்ந்தோம் எங்களது வேலை முடித்தோம் என்று இல்லாமல் உலகத்துக்கு எங்களால் முடிய நாங்கள் இங்கே இந்த உள்ளூர் அதாவது தாயகத்தில் வாழ்றவர்கள் எல்லோருமே ஒரு அளவான நிதியோடு வாழ்ந்து கொள்கிறார்கள். அப்போ அந்த அமைப்பில் உண்மையில் நைவிட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் புலம்பெயர் அமைப்பில் சேர்ந்து வெளிநாட்டில் இருந்து ஒரு நிதியை திரட்டேக்க நாங்கள் இங்கே இருக்கிற நாங்கள் எங்களை சரீரத்தால் என்றாலும் இது ஒரு வகையான உதவியை நாங்கள் இந்த சொசைட்டிக்கு செய்யணும். அது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்காக தான் நான் எண்ணி ஓகே இந்த அமைப்பில் இணைவோம், எங்களால் முடிஞ்ச சேவையாக செய்வோம் என்று சொல்லி நினைத்து வந்த நான் ஒரு வருட காலம் எனக்கு நல்ல ஒரு மன திருப்தியை தான் தந்தது இந்த சேவை. தொடர்ந்து என்னால் முடிந்த காலம் வரைக்கும் இந்த அமைப்போட பயணிப்பேன் என்று சொல்லி நன்றி. நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் தலைவர் கார்த்தியன் அவர்களுக்கும் இந்த வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் அனைவருக்கும் எங்கள் உறுப்பினர் எல்லாருக்கும் நன்றி. இந்த இந்த அமைப்புக்கு எனது பேர் கலியரசி. நான் வீட்டில் சும்மா இருந்த ஒரு ஆளை இப்படி ஒரு நல்ல ஒரு செயற்திட்டத்துக்கு அறிமுகப்படுத்தினது இதயராஜ் தான். நான் முதல் நண்பர்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அனுப்புறதை விட நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலே ஆக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்ததை ஒழிய இப்படி ஒரு பெரிய ஒரு அமைப்புக்கு நாங்கள் இன்னும் செய்யலை. இது எனக்கு சரியான சந்தோஷத்தை தருது. இப்போ வெளிக்கிட்டு வரைக்கே ஒரு அம்மா ஓடி பிள்ளை எங்களுக்கு என்ன மாதிரி செய்கிறீங்களோ, நான் உங்களுக்காகத்தான் இப்போ இந்த கூட்டத்துக்கு போகிறேன் அம்மா, எனக்கு நேரம் போயிட்டது வெளிக்கிட போகிறேன் பிறகு கதைக்கிறேன்னு சொன்னேன். இந்த எல்லாருக்கும் இந்த உண்மையிலேயே சரியாக கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தான் இந்த அமைப்பு செய்து கொண்டு இருக்குது. மற்ற இடங்கள்ல அப்படி ஒரு இது கொண்டு பெருசாக தெரிகிறே இல்லை. 2வது சில நேரம் வசதியான ஆக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி இது நல்லா தெரிவு செய்து இந்த அமைப்புக்கு நன்றி. மற்றது இதுக்கு எங்களுக்கு முக்கியமாக சசிகரன் அவர்களுக்கு தான் முதல் நன்றியை தெரிவிக்க வேணும். இன்றைய பிரதம விருந்தினராக வருகை தந்தவர்களுக்கும் எமது நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய இந்த ஓராண்டு நிறைவையொட்டி இன்று நாங்கள் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த நேசக்கரங்கள் அமைப்பை தொடர்ந்தும் இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக வளர்ச்சி அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டதோடு இந்த அமைப்பில் என்னுடைய பெயர் கனகரத்னம் கமலதாஸ். நான் ஆவரங்கால் நடராஜ ராமலிங்க வித்தியாலயத்தில் ஆசிரியராக தற்பொழுது கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த அமைப்பில் என்னை இணைத்தவர் சசியண்ணா அவர்கள். இந்த அமைப்பில் நான் ஏற்கனவே இன்னொரு செரண்டிப் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பில் இணைந்து இருந்ததனால் அதற்கின் ஊடாகத்தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. இந்த அமைப்பின் ஊடாக நலிவுற்றோர்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் எதிர்காலத்தில் இந்த அமைப்பு நல்ல ஒரு சிறந்த ஒரு பயனாளர்களை தெரிவு செய்து அதன் ஊடாக அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்றும்
இந்த அமைப்பின் எந்தவித பக்கச்சார்புகளும் இல்லாமல் சிறந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வளர வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எனது பெயர் குணாகரன். நான் தெளிவர யூனியன் காலேஜில் கல்வி பயின்றேன். நான் இருக்கிறது மெல்லாகம். இந்த நலிவுற்றோருக்கான நேசகரம் வந்து மென்மேலும் வளரணும் என்று வாழ்த்தி கொண்டு, எனக்கு இதை தந்த சசிகரன் அண்ணாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் தலைவர் அவர்களுக்கும் விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நிசாந்தன் அவர்களுக்கும் மற்றும் சிறிகுரன் சார் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர் அனைவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, நான் எனது பேர் கேசவன். நான் இனியூரில் இருக்கிறேன். இந்த அமைப்பு சசி அண்ணா என்ன தொடர்பு கொண்டு இந்த அமைப்பில் வந்து இப்படி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டார். நான் நேர்மையாக சரியான முறையில் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்கிறார். அந்த இதில் இந்த அமைப்பில் வந்து விருப்பத்தோடு வந்து சேர்ந்த நான் என்னாலான உதவிகள் எல்லாத்தையுமே செய்து முடிப்பேன் என்று சொல்லி நன்றி. இந்த அமைப்பை நாங்கள் முதல்ல குறுகிய இடங்களில் அதை உதவிகளை செய்து கொண்டிருந்த நாங்கள் இப்போ எதிர்காலத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போய்க்கல நாட்டின் பல பிரதேசங்களுக்கும் செய்யக்கூடியதாக இருக்கும். அதில் எங்கள் வட மாகாணம் ஃபுல்லாக முழுமையாக எங்கள் யாப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவ்வளவு பிரதேசத்துக்கும் உடனடியாக சாத்தியமில்லை. மெது மெதுவாக இதை நாங்கள் வளர்ச்சி செய்து கொண்டு போகிறோம். இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்ததாக முல்லைத்தீவு மற்றது இனிய பிரதேசங்களுக்கும் 2 அளவு விஸ்தரித்து எங்களுடைய தாயக பிறப்பில் இருக்கிற நலிவுற்றோர்களுக்கு உதவி செய்ய யோசிச்சிருக்கிறோம். அதை தொடர்ந்து செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இனி அடுத்ததாக அடுத்த இந்த கௌரவிப்பு நிகழ்வுக்கு போவோம். அடுத்த இதற்கு போவோம். அதுக்கு முதல்ல இந்த அமைப்பை நாங்கள் முதல்ல குறுகிய இடங்களில் அதை உதவிகளை செய்து கொண்டிருந்த நாங்கள் இப்போ எதிர்காலத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போய்க்கல நாட்டின் பல பிரதேசங்களுக்கும் செய்யக்கூடியதாக இருக்கும். அதில் எங்கள் வட மாகாணம் ஃபுல்லாக முழுமையாக எங்கள் யாப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவ்வளவு பிரதேசத்துக்கும் உடனடியாக சாத்தியமில்லை. மெது மெதுவாக இதை நாங்கள் வளர்ச்சி செய்து கொண்டு போகிறோம். இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்ததாக முல்லைத்தீவு மற்றது இனிய பிரதேசங்களுக்கும் 2 அளவு விஸ்தரித்து எங்களுடைய தாயக பிறப்பில் இருக்கிற நலிவுற்றோர்களுக்கு உதவி செய்ய யோசிச்சிருக்கிறோம். அதை தொடர்ந்து செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இனி நிகழ்வுக்கு போவோம். முதலாவதாக செல்வி கஜர்னா ஞானசேகரன். श्रीमती इदियाराज डोरिन वनिदा. ओसियस सेंट्रा ओकेसी. அடுத்ததாக மரியதாஸ் ஜோன்சன் இதயராஜ். அடுத்ததாக பரமலிங்கம் அருள்நாதன் பாக்கியநாதன் மிதுசன். தவகுலராஜன் கலையரசி. அடுத்ததாக மகாலிங்கம் குணாகரன். அடுத்ததாக கணேசன் கார்த்திகேயன்.
அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக எமது இந்த அமைப்புக்கு ஆலோசனை பணியையும் செய்து கொண்டு எங்களை வழிகாட்டி அழைத்து செல்கிற இந்த விருந்தினர்களாக இன்றைக்கு கலந்து கொள்கிறவர்களுக்கான நினைவு சின்னத்தை நாங்கள் வழங்குகிறோம். முதல்ல திரு சுந்தரேஸ்வரன் நிஷாந்தன் அதிகாரி. அடுத்ததாக நிகழ்வு நிறைவடைகிற நேரம் இறுதியாக எங்களுடைய இந்த நிகழ்வின் நன்றி உரையினை செயலாளர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அந்த நலிவுற்றோருக்கான நேசக்கிரங்கள் அமைப்பின் இன்றைய ஒன்று கூடல்ல நன்றி சொல்கிற பொறுப்பு என்னிடம் தரப்பட்டிருக்கு. அந்த வகையில் நான் இங்கே நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் எங்களோட இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதிகளாக வந்திருக்கின்ற சுப்பிரமணியம் ஸ்ரீகுமரன் சார், பிரதி கல்வி பணிப்பாளர், கல்வி நிர்வாகம், தென்மராட்சி வலயம் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வைத்திய அதிகாரி, ஆதார வைத்தியசாலை ஊர்காவல்துறையைச் சேர்ந்த வைத்தியர் சுந்தரேஸ்வரன் நிஷாந்தன் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த ஒன்று கூடல ஏற்பாடு செய்த சசிகணன் அவர்களுக்கு நன்றியை சொல்கிறதுல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரம் இந்த அமைப்பை உருவாக்கினதும் அவர் ஒரு இணைப்பாளராக தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அவரும் ஸ்ரீசங்கர் அவர்களும் இணைந்துதான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி சொல்கிறது முதலாவது முக்கியமான ஒரு கடமையாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது எங்களுக்கு இந்த அமைப்பை தொடங்கி எங்களுக்கு இந்த நிதி உதவி என்றது மிக முக்கியமான ஒன்று. அதை ஒரு மெனங்கோணாமல் இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் புலம்பெயர் உறவுகள் எங்களுக்கு நிதிகளை ஒழுங்காக அனுப்பி கொண்டிருக்கலாம். இங்கே இருக்கிறவர்களும் தாயக உறவுகளும் எங்களுக்கு நிதி உதவிகளை வழங்கி கொண்டிருக்கலாம். அந்த வகையில் இந்த நிதியுதவி வழங்குகிற அனைவருக்கும் நன்றியை சொல்ல வேணும், சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த நிதியுதவி இல்லைன்னு சொன்னால் இந்த அமைப்பு இயங்க இயலாது. அதே நேரம் இப்போ எங்களோட நிர்வாகத்தில் இணைஞ்சிருக்கிற எங்களோட நிர்வாக உறுப்பினர்கள் எல்லாரும் பல சுமைகளுக்கு மத்தியில் தான் இந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வகையில் அவர்களுக்கு கட்டாயமாக எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இந்த என்னென்னு சொன்னால் எங்களோட தோள் கொடுத்து நிற்கிறது அவர்கள்தான். தொடர்ந்தும் நாங்கள் இதை செய்கிறதுக்கு அவர்களோட உதவி எங்களுக்கு முக்கியம். அந்த வகையில் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். என்றது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த எங்களோட நிர்வாக உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் எல்லாருக்கும் யாருக்காவது நன்றி சொல்ல தவறி இருந்தால் அவர்கள் எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறேன். நன்றி.